ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வந்துட்டு முதல்ல வந்துட்டு என்னுடைய சலாத்தையும் என்னுடைய வணக்கத்தை வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு ஆக்சுவலி இப்போ நான் செஞ்ச காரணம் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஜல்லிக்கட்டை எகென்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ நான் செய்கிறேன்ட்டு. ஓகே, ஜல்லிக்கட்டை எகென்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு. கேள்வி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு இது மலேசியாவில் நடக்கிற இஷ்யூ இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள இஷ்யூலலாம் நீங்கள் ஏன் போய் கலந்துக்கிட்டு ஏன் இதெல்லாம் போயிட்டு செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் கேட்குறேங்க. ஓகே, நம்மளும் ஒரு தமிழர் தான். இந்தியாவில் இருக்கிற நமக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒரு தமிழர் தான். அங்கே நமக்காக வந்துட்டு நம்ம கலாச்சாரத்துக்காக பல பேர் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? தமிழனா பிறந்தா ஒரு தமிழருக்கு வந்துட்டு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கணுங்க. ரெண்டாவது வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள இஷ்யூலலாம் நம்ம தலையிடவே வேண்டியதில்லை, நம்மளாம் மலேசியன் அப்படின்ட்டு. நம்ம மலேசியாவில் பிறந்திருக்கலாம், ஆனால் நம்ம பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் நம்மளுடைய பரம்பரையில் யாராவது ஒரு ஆள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்திருப்பாங்க. நம்மலாம் தமிழ்நாட்டில் இருந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்றைக்கும் மறந்துடாதீங்க. மூணாவது, ஜல்லிக்கட்டுங்க என்பது வந்துட்டு தமிழ்நாட்டுடைய நம்ம தமிழர்களுடைய கலாச்சார விளையாட்டு. அதை அவங்க தடைப்படுத்துறப்ப நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? ஓகே, நாலாவது இந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி என்னது நம்ம மலேசியா தமிழர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து என்னைக்காவது தமிழர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது இந்த மாதிரி நம்ம நாட்டில் முதல்ல ஒத்துமையா இருந்திருக்கோமா? நம்ம ஆளுங்களுக்குல எல்லாம் போட்டி போறாம இல்ல நம்ம ஆளுங்க நம்மளே முதுகுல குத்துறது தான். இப்போ ஜல்லிக்கட்டு இஷ்யூல இப்போ உங்களே எடுத்துக்குவோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? முதுகுல குத்துறீங்க. நம்ம வந்துட்டு அங்க உள்ள தமிழர்களுக்கு நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க இங்க முதுகுல குத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்க உள்ளவங்க மாதிரி இங்க வந்து உட்காருங்க ஒரு இடத்துல, எல்லாம் ஒரு கூட்டமா. இங்க உள்ள தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையா? இங்க வந்து உட்கார்ந்து எல்லாமே ஒரு கூட்டமா உட்காருங்க. அங்க 4 நாளா வந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்க வந்து உட்காருங்க, நேஷனல் இஷ்யூ ஆக்கி விடுங்க. அப்புறம் பாருங்க எத்தனை நாட்டுல இருந்து எத்தனை பேர் தமிழர்கள் நமக்கு கிளம்புவாங்கன்ட்டு. நம்ம அந்த மாதிரி வந்துட்டு ஒத்துமையா இருந்து காட்டினதும் இல்ல. ரெண்டாவது வந்துட்டு அதே சமயத்துல வந்துட்டு அவங்க நமக்கு உதவி செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, தமிழரா பிறந்தா ஒரு தமிழருக்கு வந்துட்டு பிரச்சனையா இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம குரல் கொடுக்க தான் வேணும். அஞ்சாவது, நான் எனக்கு ஒரு சில கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு சொல்றீங்களா? ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு ஸ்ரீலங்கால வந்துட்டு எத்தனை தமிழர்கள் வந்துட்டு இறந்து போறப்ப அதுக்கு காரணம் வந்துட்டு ராஜபக்சே. அந்த ராஜபக்சே மலேசியாவுக்கு வர்றப்ப ஏங்க அவனை அகேன்ஸ்ட் பண்ணீங்க? அது ஸ்ரீலங்கா இஷ்யூன்னு சொல்லிக்கிட்டு நம்மளாம் பேசாம கம்முன்னு இருந்திருக்கலாமே. ஏன் குரல் கொடுத்தோம்? ஏன்னா அங்க உள்ள தமிழர்களை அவன் கொண்டான். இப்ப பேத்தாங்கிற அமைப்பு வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டான். சோ இதுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும், வாய்ஸ் அவுட் பண்ணதான் செய்வோம். ஒரு சில பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மலேசியாலே அயக்கப்பட்ட இஷ்யூ இருக்கு, ஸோ மலேசியால உள்ள இஷ்யூலாம் நீங்க பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு மலேசியால உள்ள இஷ்யூலாம் வந்துட்டு நம்ம தலையிட்டது இல்லையாங்க, நம்மளாம் செஞ்சது இல்லையாங்க. இன்னைக்கு நீங்க போடுற போஸ்ட் ஒவ்வொரு நீங்க எல்லாம் தான் வந்துட்டு புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ நாங்கெல்லாம் செஞ்சதே இல்லையா? நேற்று வந்து அந்த அமைப்பு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் மலேசியால உள்ள இஷ்யூக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கங்க, எல்லாம் வந்திருக்காங்கங்க. அப்படி இருக்கிறப்ப இப்படி சொல்றீங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு முஸ்லீம் நபர் கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு முஸ்லீம்ல இதுல போராட்டத்துல கலந்துக்கலாமா அப்படின்ட்டு. அங்க இந்தியால ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு நோன்பு பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இந்த மக்களுக்காக. ஏஆர் ரஹ்மானே இவ்வளவு தூரம் இறங்கி, அது மட்டும் இல்ல இன்னும் பல முஸ்லீம்கள் அங்க இறங்கி எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மத பிரச்சனையை தயவு செஞ்சு மலேசியால இருந்து நீங்களே கிளப்பி விடாதீங்க, அசிங்கமா இருக்கு. சரியா? அடுத்து லாஸ்டா ஒன்னே நான் சொல்லிக்கிறேன். இந்த போராட்டத்தை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இதை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. சரியா? போராடுறது வந்துட்டு எங்களுடைய உரிமை. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிடிச்சா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலையே அவங்க வேலையை பார்த்துக்க நீங்க கம்முன்றீங்க. போராடுறது இது எங்களுடைய உரிமை. சரியா? அதனால கண்டிப்பா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தடை கொடுக்கறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பிடிக்கலன்னா. ஸோ நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.